கிறிஸ்து எனக்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார். இவை மூன்றுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆமென். இது எல்லாமே கொண்டாட வேண்டிய ஒன்று, கொண்டாடப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும், கிறிஸ்துவ மாத்திரமல்ல, கிறிஸ்துவ அறியாதவர்களும் ஒவ்வொரு நபர்களும் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்பதை கொண்டாட வேண்டிய ஒன்று. அப்போ கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றை நாம் இந்த நாட்களில் கவனித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கிறிஸ்மஸ் எப்போ கொண்டாடலாம், இதெல்லாம் எப்போ கொண்டாடலாம் அப்படின்னா, வருடத்தில் எந்த நாளிகையில் வேண்டுமானாலும் கொண்டாடலாம். எப்போ இயேசு பிறந்தார், உங்களுக்குள்ள எப்போ இயேசு வருகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாட்கள் அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடலாம். வசனம் ஆதாரம் என்ன இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ரோமர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். இல்லை அங்கே சேர்ந்து வாசிக்கலாங்க, ஸ்க்ரீனில் இருக்க எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன். ஒரு பண்டிகையை விசேஷித்துக் கொள்கிறான்னா விசேஷித்துக் கொள்ளட்டும். ஒரு நாட்களை விசேஷித்துக் கொள்றதில்ல, எனக்கு பண்டிகை வேண்டாம் என்று ஒருவன் நினைப்பான், ஆனால் அது அவன் பிரகாரமாக அது அப்படியே இருக்கும். அப்போ இந்த பண்டிகை இந்த 25 டிசம்பர் கொண்டாட வேண்டி அவன் தீர்மானித்தால் அது அப்படி இருக்கும், கொண்டாட வேண்டாம் என்று தீர்மானித்தால் அது அவனுக்கு உண்மையாக இருக்கும். ரெண்டுமே ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்போது கிறிஸ்துவுடைய பிறப்பு, கிறிஸ்துடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொந்தமாக இருக்குது. ராமன் சொல்லுவோமா, எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக இருக்கிறபடினாலே நாம் அதை அனுசரிக்க வேண்டும், அதை நாம் கவனிக்க வேண்டும், அதை நாம் நினைக்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறக்கவில்லை. ஏன் பிறக்கலை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாருக்கும் சில பேருக்கு டவுட் இருக்கும், டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தாரா அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்து 25 பிறக்கவில்லை. அப்படி என்றால் ஏன் டிசம்பர் 25ஆம் தேதியை நாம் பிறந்த நாளாக கொண்டாடுறோம்? இயேசு இன்னைக்கு பிறக்கலை அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, வேதமும் அதை சொல்லுது. பட் ஏன் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம் என்று நாம் பார்க்க இருக்கோம். அப்போ 25ஆம் தேதி இத்தனை நாட்கள் நம்ம கொண்டாடலாம் பொய்யா, ஒருவேளை உண்மை இல்லையா, அப்படி ஒருவேளை ஏமாந்துட்டோம்ல அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கும். எனவே என்னென்னு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமென். தேவன் நமக்கு முன்னோர்கள் வழியாக, அப்போஸ்தலர் வழியாக என்னென்ன கூட்டி கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்திருக்கு. அப்போது இந்த 25ஆம் தேதி இயேசு பிறக்கவில்லை. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த 25ஆம் தேதி பிறக்கலை. அப்போது ஏன் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் பார்க்கணும். பண்டிகைகள் எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பண்டிகை எதற்காக? ஒன்று, பணப்புழக்கம் அதிகரிக்க. கவர்மெண்ட் ஏன் பண்டிகை உருவாக்குதுன்னா பணம் புழக்கத்தை அதிகரிக்கணும் என்பதற்காக. ரெண்டாவதாக பொருளாதாரம் வந்து அதிகமாக டெவலப் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் என்பதற்காக. மூன்றாவதாக அரசாங்கம் கஜானா நிரம்பணும். நான்காவதாக தெய்வ வழிபாடு. ஏன் பண்டிகைகள் நிறைய கவர்மெண்ட் வச்சுருக்கு அப்படின்னா இந்த 4 முக்கிய நோக்கங்கள். மனுஷர்கள் மத்தியிலே பணப்புழக்கம் அதிகரிக்கணும், பொருளாதாரம் கவர்மெண்ட் எக்கனாமிக்கு அதிகரிக்கணும், மூன்றாவதாக அரசாங்கம் கஜானா நிரம்பணும், லாஸ்ட் பார்த்திங்கன்னா தெய்வீக வழிபாடு. எனவே இப்போது தீபாவளி நடந்துச்சு, சிவகாசியில் மட்டும் 250-300 கோடி பட்டாசு சேல் பண்ணியிருக்கிறாங்க. எனவே எக்ஸ்போர்ட் நிறையா இருக்குது, உள்நாட்டு விற்பனை நிறையா இருக்குது. எனவே எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யும், உண்டான அந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டேக்ஸு போகும். இப்போ இதனால் கவர்மெண்ட்டும் வளரும். எனவே பண்டிகை என்பது மிக முக்கியமான நோக்கம். அன்று முதல் இன்று வரை பார்த்திங்கன்னா இந்த பணப்புழக்கம், பொருளாதாரம், அரசாங்க கஜானா, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு. இந்த 4ற்காக தான் கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா பண்டிகைகளை ஏற்படுத்தி வைக்கிறது. ஓகே, நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது பண்டிகைகளை கொண்டாட வைத்து பணப்புழக்கத்தை அதிகரித்தல். ரெண்டாவதாக அதாவது கஜானா நிரம்புதல். கவர்மெண்ட் பணத்தை அதிகமாக என்ன செய்யணும், கஜானா நிரம்பும். இதுக்காக தான் பண்டிகைகளை வைத்தார்கள். ஆரம்ப கட்ட காலத்திலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பண்டிகை அப்படின்னா கவர்மெண்ட் லீவ் ஒரு 12, 13, 14 லீவு தான் இருக்கும். ஆனால் இப்போது கவர்மெண்ட் லீவு பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரியிலேருந்து 2025க்கு ஸ்டாலின் சார் அறிவிச்சிருக்கிறாரு. 24 கவர்மெண்ட் லீவ் அலோன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2025க்கு நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 24 கவர்மெண்ட் ஹாலிடேவாக அறிவிச்சிருக்கிறாங்க. எதற்காக? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 10-12 தான் கவர்மெண்ட் லீவாக இருந்தது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்க, கஜானா நிரம்பணும், மக்களும் வழிபாட்டு ஸ்தலங்களில் அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய ஆத்ம திருப்திக்கு வாழ வேண்டும் என்பதற்காக. இதனால் தான் பண்டிகைகளை கொண்டாட வைக்கிறார்கள். ஓகே, அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவமும் ரோம பேரரசும் என்று பார்க்கும்போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம சிலுவை தியானத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம்.
அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 306வது ஆண்டு கிறிஸ்துக்கு பின்பதாக 306வது ஆண்டு அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கான்ஸ்டன்டைன் என்றதான ரோம பேரரசன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியினால அங்கே என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு பொது கவுன்சிலிங் வந்து அவர் ஒன்று வைக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அங்கே வந்து ஒரு யுத்தம் நடந்தது அந்த காலத்தில் ரோம அரசருக்கு ஆப்போசிட்டாக. எனவே தொடர்ச்சியாக ரோமர்கள் வந்து வீழ்த்தப்பட்டார்கள், ஜெயிக்க முடியல. வீழ்த்தப்படும் போது அந்த நாட்களில் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய வீட்டார் எல்லோரும் ரகசியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்போ ஏற்றுக்கொண்டிருக்கும் போது அவர்கள் தான் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் கூட சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்ம ரோம பேரரசு ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்ட மாத்திரத்திலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அந்த ரோம பேரரசு சொன்னபடியே ஜெயிக்கப்பட்டது, வின் பண்ணாங்க. வின் பண்ணப்படும்போது கான்ஸ்டன்டைன் மன்னன் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கிறிஸ்துவ மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டுமே. ரோமர்கள் இருக்கிறாங்க, கிரேக்கர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. பட் இதிலிருந்தெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற, இதிலிருந்தெல்லாம் கிறிஸ்துவத்தை தழுவிக்கொள்கிறவர்களுக்கு ஒரு பண்டிகையோ ஏதோ நன்மையை அவங்களுக்கு அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் முதல் வந்து ஒரு கவுன்சில் வந்து ஏற்படுத்துகிறார். அதாவது பொது கவுன்சில் வந்து ஒரு ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த நாட்கள் எவ்வளோ பண்டிகை இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அன்றைக்கி கிரேக்கர்களுக்கும் ரோமருக்கும் பார்த்திங்கன்னா 138 பண்டிகைகள் இருந்தது. அதாவது மெட்ரோபாலிட்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. 138 பண்டிகைகள் 204 நாட்கள் நடந்தது. நீங்கள் நினச்சி பாருங்கள், 204 நாட்கள் பண்டிகையே நடந்தால் எப்போ தான் நம்ம சம்பாதிக்கிறது சேர்த்துறது? எனவே வருடத்திற்கு ரோமர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் நான் சொல்லுவது வந்து ஏற்கனவே 1700 வருஷத்துக்கு முன்னாடி காரியத்தை பேசிட்டுருக்கிறேன். அப்போ வருஷத்துக்கு 138 பண்டிகைகள் வருடத்திற்கு வரோம்னா நம்ம எத்தனை ட்ரெஸ் எடுக்கணும், எவ்வளோ காசு செலவாகும், எப்போ தான் வேலைக்கு போகிறது? ஏன்னா லீவுலேயே என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒரு முக்கால்வாசி அந்த ஆண்டை நான் வந்து ஓடிட்டுருப்போம். இப்போ அவங்களுக்கு இதுதான் பண்டிகையாக இருந்தது அந்த நாட்களில். ரெண்டாவதாக அன்றைக்கி இருந்த யூதர்களுக்கு பார்த்திங்கன்னா 35 பண்டிகை இருந்தது. மூன்றாவதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பண்டிகைகளே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இந்த 306வது ஆண்டு 7வது ஆண்டெல்லாம் என்னென்னா பண்டிகைகளே கிடையாது. எனவே இது கான்ஸ்டன்டைன் மன்னன் பார்க்குறாரு. பார்த்தோடனே உலகம் முழுவதுமாக இருக்கிற எல்லா அரசியல், அதாவது எல்லா அரசாங்கத்தில் இருக்கிற ராஜாக்களையும் வரவழைத்து ஒரு பொது கவுன்சில் ஒன்று வைக்கிறாரு. ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாரு. வேர்ல்டில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் வரணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. 325வது ஆண்டு அது நிசாயா பொது சங்கம் என்று சொல்லுவாங்க. நெட்டில் இருக்க ஃபஸ்ட் கவுன்சில் ஆஃப் நிசாயா என்று போட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த கவுன்சிலில் வந்து இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கிய தீர்மானங்களை அவர் எடுக்கிறார். ஒன்று, கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை தேசத்திலே பரப்ப வேண்டும். ரெண்டாவதாக கிறிஸ்துவ பண்டிகைகளை தேசத்திலே டிக்ளேர் பண்ண வேண்டும். 2 நிலைகளை அந்த பொது கவுன்சிலில் தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி அமெரிக்கா வல்லரசாக இருக்கிறதோ அது போல் அன்று ரோம் தான் வல்லரசாக இருந்தது. இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இருக்கிற அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் அழைக்கிறாரு ஒரு மீட்டிங்னா எல்லாரும் போகிறாங்க. அது போல் தான் ரோம் அரசு அன்னைக்கு கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் தலைமையில் அழைக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் போய் அங்கே நின்றார்கள். அங்கே நின்று அஃபீஷியலாக கிறிஸ்டியானிட்டை அவர்கள் அங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? 356 வரை, இந்த 325 வரை கிறிஸ்துவம் மறைமுகமாக கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த 325க்கு பிற்பாடு அது என்ன செய்யுது, வேர்ல்டு லெவல் ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ கிறிஸ்துவத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. கிறிஸ்துவத்திற்கு ஒரு அதிகாரத்தை என்ன செய்கிறாருன்னா கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இந்த ரோம பேரரசன் வழியாக அங்கே கிடைக்கிறது. அந்த பொது கவுன்சில் நிறைய நன்மையான விஷயங்களை கிறிஸ்தவர்களுக்கு நல்ல காரியங்களை நடந்தது. அதில் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு கேலண்டர் பார்க்கிறீங்க, ஜூலியன் கேலண்டர். எனவே இந்த ஜூலியன் கேலண்டர் தான் அந்த நாட்களில் புழக்கத்தில் இருந்தது. 325வது ஆண்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலியன் மார்க்கெட் வீக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்திற்கு நமக்கு 7 நாட்கள். ஜூலியன் கேலண்டர் என்பது ஒரு வாரத்திற்கு 8 நாட்கள். அந்த நாட்களே அஃபிஷியலாக ரோம பேரரசு காலங்களிலே ஒரு வாரத்திற்கு 8 நாட்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டன்டைன் மன்னன் யூதர்களுடைய 7 நாட்களை கணக்கிட்டு வாரத்திற்கு 7 நாட்களாக அறிவித்தவர் இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன். அது மட்டும் இல்லாமல் சண்டே அஃபீஷியல் டேவாக அவர் தான் அறிவித்தார். ராமன் சொல்லுவோமா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக ஒரு லீவாக நாம் வந்து கடைப்பிடிக்கிறோம். நாம் மட்டுமல்ல,
கிறிஸ்துவ அறியாதவர்களும் இன்றைக்கி பின்பற்றாங்கன்னா அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் அறிவித்ததான அந்த டெக்ளரேஷன் தான். அந்த சண்டே ஓய்வு நாள், முதலாம் நாள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதலாம் நாளை அவர் ஓய்வு நாளாக உலகத்திற்கு அந்த நாட்கள் அறிவித்து எல்லா மன்னர்களுக்கும் கட்டளையிட்ட இந்த நிச்சயமாக வேர்ல்டு ஃபுல்லாக இந்த நாளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்போ வாரத்திற்கு 7 நாட்கள் என்பது 325வது வருடத்திற்கு பிற்பாடு அது புழக்கத்திற்கு வந்தது. அப்போ இந்த காரியத்தையும் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் அறிவித்திருந்தார். அந்த நாட்களில் பண்டிகை 2 ட்ராக் பண்டிகை கொண்டாடின. ஒன்று டிசம்பர் மாதம், ஒன்று வந்து மார்ச் மாதம். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மார்ச் மாதத்துக்கு உண்டானது 2 காரியத்தையும் அவர்கள் அட்டவணை போட்டார்கள். டிசம்பர் மாதத்தில் இந்த மெட்ரோபாலிட்டன்ஸ் என்றால் கிரேக்கர்கள், ரோமர்கள் போன்றவர்கள். யூதர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இஸ்ராயல் மக்கள். கிறிஸ்தவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நம் எல்லாருமே. அப்போ இவங்க 3 பேருக்குமே பண்டிகைகள் நிச்சயம் தேவைன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா 2 காலகட்டத்தை இருக்கிறார். ஒன்று டிசம்பரில் ஒரே டைமிங்கில் 3 பேரும் கொண்டாடுற மாதிரி ஒரு பண்டிகை வேண்டாம். 2வதாக மார்ச் மாதம், அந்த நாட்களில் 3 இன மக்களும், கிரேக்கர், ரோமர்கள் ப்ளஸ் யூதர்கள், இன்றைக்கி இருக்கிறதான கிறிஸ்தவர்களும் அன்று பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்கள் 2 ட்ராக் பண்டிகை வைத்தார்கள். ஒன்று அந்த ரோமருக்கும் கிரேக்கர்களுக்கும் மெட்ரோபாலிட்டன்ஸ் என்றதான அந்த இன மக்களுக்கு ஒரு பண்டிகையை அறிவித்தார். சாட்டனாலியா என்றதான பண்டிகையில் அன்று அறிவித்தார்கள். யூதர்களுக்கு ஹனுக்கா பண்டிகையை அறிவித்தார்கள். 3வது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் என்று அறிவித்தார்கள். அந்த கிறிஸ்மஸை தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொண்டாடுறோம். ஆமென். ஏன்னா நம்ம கிறிஸ்மஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இயேசு என்னைக்கு பிறந்தான்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசினா தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறேன்? உங்கள் முகங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குது. போர் அடிக்குதா? ஏதாவது ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குதா? ஓகே, கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக வசனத்துக்கு போய்டும். ஓகேங்களா? இது உங்களுக்கு சொன்னதாக புரியும் என்பதற்காக இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போது அந்த நாட்களிலே மிக தேவன் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்து ராஜாவே ரட்சிக்கப்பட வச்சு உலகம் முழுவதுமாக இந்த பண்டிகையில் டிக்ளேர் பண்ணாங்க. ஏறக்குறைய 1700 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்னு கொண்டாடுறோம். ஆனால் இன்றைக்கி ஈஸ்டர் அப்படின்னா நிறைய கிறிஸ்தவர்கள், ஏன் ஊழியர்கள் பேசுகிறது வந்து அதெல்லாம் வந்து அந்தி கிறிஸ்து கொண்டாடுறது, அதெல்லாம் பிசாசு. எஸ், உண்மை. ஈஸ்டர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் என்றால் நம்ம பைபிள் ஸ்டார்னு படிச்சிருப்போம். அந்த ஸ்டார் கடவுளை என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் வணங்கினார்கள். எனவே அந்த இஸ்தார் என்பது ஒரு விக்கிரக பெண் தெய்வத்தின் பெயர். ரோமர்கள் மட்டுமல்ல, கிரேக்கர்கள் மட்டுமல்ல, எகிப்தில் முக்கியமான சாமி அப்படின்னா அந்த இஸ்தார் தெய்வம் தான். எனவே அந்த நாட்களில் டெக்ளேர் பண்ணும்போது அந்த மெட்ரோபாலிட்டன்ஸ் அவர்களுக்கு ஸ்டார் என்றதான ஒரு வார்த்தை வைத்து அது பண்டிகையை கொண்டாடுறாங்க. யூதர்களுக்கு பஸ்கா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? பஸ்கா பண்டிகை என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து பலியான சிலுவை மரத்தில் அவர் வந்து தூக்கிலிடப்படுறதை போய் நாங்கள் பார்க்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட யாவனும் சபிக்கப்பட்டவன் என்று வாசிக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்டவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியர் நிருபத்தில் 3:13 வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நம் சாபங்கள் அவரை பிடித்து கொண்டதுனால, நம் பாவங்களை பிடித்து கொண்டதுனால மரணத்திற்கு அவர் போகலை. அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்ட, நம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ராமன் சொல்லுவோமா, மனுஷனுடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறதையும் நாம் கவனிக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் என்னிடத்திலிருந்து என் உயிரை எடுத்துக்கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, மீண்டும் எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரை யாரும் எடுக்க முடியாது, அவராக கொடுத்தால் தான் உண்டு, கொடுத்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பஸ்கா பண்டிகை யூதர்களுக்கு. அடுத்தபடியே கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தோஸ் அனஸ்டி என்றதான பெயரை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இனி கவர்மெண்ட் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை தான் மார்ச் மாதம் நம்மளை கொண்டாட வச்சுட்டாங்க. காரணம் என்ன? அந்த ஈஸ்டர் மாதம் என்றது மெட்ரோபாலிட்டன்ஸ் என்றதுனா அவர்களுடைய பண்டிகை நாள். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம் மார்ச் மாதம் நம்ம ஊரில் பெரிய அளவுக்கு பண்டிகை இல்லையேன்னு சொல்லி. வட மாநிலத்திலாம் போங்க, பெரிய அளவுக்கு மார்ச் மாதம் மிக முக்கிய ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்க. 10 நாட்கள், 7 நாட்கள், 20 நாட்கள், 1 மாத காலம் என்ன செய்வாங்க, மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அங்கே கொண்டாடுவாங்க. அப்போ மார்ச் மாதம் நம்ம ஊரில் மட்டுமல்ல, வேர்ல்டு லெவலில் மார்ச் மாதமும் டிசம்பர் மாதமும் அதிகமான பண்டிகைகள் வருகிறது. டிசம்பர் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாகவும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ டிசம்பர் கிறிஸ்மஸ், ஓகேங்களா? அந்த நாட்கள் இன்றைக்கி வந்து சில சாட்டநாளிய பண்டிகை என்று சொல்கிறாங்க, ஹனுக்கா பண்டிகை என்று யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்கிறாங்க. இது யார் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த கான்ஸ்டன்ட் என்ற மன்னன், அந்த பேரரசன், அந்த உலகளாவிய அந்த மீட்டிங் ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் நிசாயாவில் அதை அறிவிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம்.
அதுக்கு முன்னாடி எப்படி அந்த அனுக்கா பண்டிகை நம்ம பார்க்கிறோம். அந்த அனுக்கா பண்டிகை பேஸ் பண்ணி தான் கிறிஸ்மஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அனுக்கா பண்டிகை என்பது யூதர்களுடைய பண்டிகை. அந்த அனுக்கா பண்டிகை டிசம்பரில் கொண்டாடினாங்க. ஏன் அந்த அனுக்கா பண்டிகை டிசம்பரில் கொண்டாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர்களுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னா கிரேக்கர்கள் இருந்தாங்க. கிரேக்கர்கள் இருக்கும்போது, கிரேக்கர்கள் வந்து தேசத்தில் படையெடுக்கும் போது அங்கிருந்த ஆலயத்தை, செருபாபேல் கட்டின தேவாலயத்தை அவர்கள் ஒரு பகுதி இடித்து போடுறாங்க. இடித்து போட்ட பிற்பாடு மறுபடியுமாக அது என்ன செய்கிறாங்கன்னா, ஒர்க் பண்ணி அதை மறுபடியுமாக என்ன பண்ணுறாங்க, கட்டப்பட்ட பிற்பாடு ஒரு ஆலயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆலயத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அது 7 நாட்கள் பண்டிகை நடக்குது. அந்த 7 நாட்கள் எப்போ பண்டிகை நடக்குதுன்னா டிசம்பர் மாதத்தில் தான் அது பண்டிகை நடக்குது. ஆலய பிரதிஷ்டை நாளாக அது கொண்டாடுறாங்க. அந்த ஆலய பிரதிஷ்டை அந்த நாட்களில் கிறிஸ்துக்கு முன்னாடி 166ஆவது ஆண்டு தான் அந்த ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடினார்கள். அங்கே ஒரு ஆசாரியன், மத்திய ஆசாரியனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தாத்தியாஸ் என்றதான ஒரு ஆசாரியன் தான் பிரதான ஆசாரியன். அந்த நாட்களில் இருந்து அந்த பண்டிகையை கொண்டாட வைத்து அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தார்கள் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக 166. அப்போது அந்த நாட்களிலிருந்து அந்த ஹனுக்கா பண்டிகையை அவர்கள் இஸ்ரேல் மக்கள் அனுதினமும் அந்த வருடத்தில் டிசம்பர் அவங்க கொண்டாடி கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்க்கும்போது ஹனுக்கா பண்டிகையின் கடைசி நாள் தான் இந்த கிறிஸ்மஸாக அறிவிக்கப்பட்டது. யார் அறிவித்தது? அந்த ஹனுக்கா பண்டிகை கடைசி நாள் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் தான் அந்த ஹனுக்கா பண்டிகையுடைய கடைசி நாளை நீங்கள் கிறிஸ்மஸாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நபர்களும் கிறிஸ்மஸாக கொண்டாடுங்கள் என்று அந்த மன்னன் அறிவித்தது இந்த ஹனுக்கா பண்டிகையுடைய கடைசி நாள், அது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையுடைய கடைசி நாளில் தான். அந்த அறிவிக்கப்பட்ட அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து அந்த நாட்களில் 4086 எபிரே கேலண்டர் படி இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற காரியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த அனுக்கா பண்டிகை அந்த கிறிஸ்மஸாக அவர் எப்போ வந்து டெக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4086. அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி, அது அவங்க மாதத்தை அங்கே எழுதியிருக்கேன் தெவெட் மாதம். அந்த தெவெட் மாதம் வந்து நம்முடைய கேலண்டர் படி பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி வருது. எனவே அந்த தெவெட் மாதத்துடைய 2ஆம் தேதி தான் அவர் ஹனுக்கா பண்டிகையுடைய கடைசி நாள் கிறிஸ்மஸாக அவர் டெக்ளேர் பண்ணுறாரு அந்த பொது கவுன்சில் இசையால். நான் பேசுங்க புரிகிறதா? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு பவர் பாயிண்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் என்ன செய்யுங்க, பாருங்கள், வீடியோ போயிட்டுருக்கு, நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ டிசம்பர் 5ஆம் தேதியை ஒரு குழு சாட்டநாளிய பண்டிகை என்று சொல்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, ஒரு குழு இல்லை, நிறைய கிறிஸ்தவ ஊழியர்களும் பேசுகிறது உண்டு. சாட்டநாளி என்றால் சனி கிரகத்திற்கும் சூரியனுக்குமான ஒரு பண்டிகை. எனவே அந்த பண்டிகை நடந்தது உண்மைதான். ஆனால் வந்து 7 நாட்கள் பண்டிகை டிசம்பர் 17லேருந்து 23 முடியுது. அந்த நாட்களோடு அந்த 7 நாட்கள் முடிகிறது. அது வந்து சாட்டநாளிய பண்டிகை என்று கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க. அப்படி தான் நிச்சயமாக இல்லை, அது சாட்டநாளிய பண்டிகை அல்ல, அது முடிந்த காலம். அது சரித்திர நிகழ்வும் முக்கிய பண்டிகையை நான் சில இதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரீன் ஆல்ரெடி நம்ம அந்த சர்ச்சில் பார்த்துருவோம். அந்த பஸ்கா பண்டிகை பற்றி பேசும்போது இந்த ஸ்க்ரீனை பார்த்துருப்போம். நீங்கள் கவனித்து பாருங்கள், 7 பண்டிகை மிக முக்கியமானது. இந்த 7 பண்டிகைகள் தான் எல்லாமே நடக்கும், நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். பஸ்கா பண்டிகை எபிரேயருடைய நிஷான் மாதம் 1ஆம் மாதத்தில், புளிப்பில்லா அப்ப பண்டிகை நிஷான் மாதத்துடைய 1ஆம் மாதம், முதல் பண்டிகை நிஷான் மாதம், பெந்தேகோஸ்தே பண்டிகை சிவான் மாதம், எக்கால பண்டிகை டிஸ்ட்ரி மாதம், பாவ நிவர்த்தி நாள் டிஸ்ட்ரி, கூடார பண்டிகை டிஸ்ட்ரி மாதம். எனவே இந்த பண்டிகைகள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண்டிகை நேரத்தில் உலகத்தில் பெரிய பெரிய ஆச்சரியமான காரியங்கள், தீர்க்கதரிசிகள் பிறந்தது, இறக்கிறது எல்லாமே நடக்கும். சரி, ஓகே, நான் சில கேள்வி கேட்குறேங்க, சொல்லுங்கள். பஸ்கா பண்டிகைனால என்ன அற்புதம் நடந்தது பெரிய அளவுக்கு? இயேசு அடிக்கப்பட்டா, சூப்பர், குட். 2வது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாளில் ஞாபகம் பார்க்குறேன். இதெல்லாம் 2-3 டைம் நான் எடுத்துருக்கோம், உங்களுக்கு நடத்திருக்கோம். ஒசூர் சர்ச்சை விட உங்களுக்கு தான் நிறைய தகவல் கொடுத்துருக்கோம். ஓகே, 3வது முதல் பண்டிகையில் முதல் பண்டிகையில் என்ன நடந்தது அற்புதமாக? ஓகே, 4வதாக எக்கால பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. கிளாப் பண்ணுவோமா? சூப்பர், ஐயா கரெக்டாக சொல்லியிருக்காரு. பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை என்பது பெந்தேகோஸ்தே நாள். 5வதாக பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஓகே, 5வதாக எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகையில் என்ன நடந்தது? எக்கால பண்டிகையில் என்ன நடக்கும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆண்டவர் வருகை இருக்கும். குட், சூப்பர், ஆண்டவர் வருகை இருக்கும். ஓகே, பாவ நிவர்த்தி நாள், உபத்திரவ காலம் சம்திங் நடக்கும். கூடார பண்டிகை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. கூடார பண்டிகையில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. புரிதங்களை சொல்கிறது. பஸ்கா பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறார். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த பண்டிகை 3 பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று
பஸ்கா பண்டிகை வசந்த கால பண்டிகைன்னு சொல்லுவோம். பஸ்கா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, பெந்தெகோஸ்து பண்டிகை எல்லாம் வசந்த காலத்தில் நடக்கிறதான பண்டிகை. ரெண்டாவதாக இலையுதிர் காலத்தில் நடக்கிறதான பண்டிகை வந்து எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், கூடார பண்டிகை. எக்கால பண்டிகை எப்போ? டிஸ்ட்ரி மாதத்தில். எப்போ? இலையுதிர் காலம் நம்ம ஊர்லலாம் இலையுதிர் காலம் எப்போ நடக்கும்னா செப்டம்பர் மாதத்தில். இப்போ இலையுதிர் காலமா அப்படின்னா கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் பார்க்குற பார்வை தான் சரிப்பட்டு இல்லையே. இப்போ இலையுதிர் காலமான்னு கேட்குறேன். இல்லை. அப்போ இலையுதிர் காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பிறக்கிறார். அப்போ டிசம்பரில் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? பிறக்கலை. புரியுதுங்களா பேசுகிறது? இயேசு கிறிஸ்து எப்போ பிறக்கலைன்னா டிசம்பரில் அவர் பிறகு கிடையாது. இது வந்து இலையுதிர் காலம் அல்ல. அவர் பிறந்த பண்டிகை வந்து ஒரு 7வது பண்டிகை, கூடார பண்டிகை. கூடார பண்டிகைனால தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அப்போ அந்த இலையுதிர் காலம் நமக்கு செப்டம்பரும் அக்டோபரும் வருகிறது. அவர்களுடைய டிஸ்ட்ரி மாதம் வருகிறது. அப்போது ஏன் நாம் டிசம்பர் மாதத்தில் கொண்டாடுகிறோம்? ஓகே, இந்த பண்டிகை நோக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பஸ்கா பண்டிகையில் சிலுவை மரணம், இயேசுக்கு சிலுவை மரணம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது பூமியின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து இருந்த அந்த நாட்கள். முதல் பலன் பண்டிகை என்பது உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாட்கள் தான் அந்த முதல் பலன் பண்டிகை. 4வதாக பெந்தெகோஸ்து பண்டிகை தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கி வந்து அப்போஸ்தலர் மேலே என்ன உட்காரும் போது அவர்கள் அந்நிய பாஷை பேசும், தீர்க்கதரிசனம் உரைக்கும் நடந்தது. எக்கால பண்டிகை என்பது மத்திய வானில் சந்திப்பு. எக்காலம் 2 விதமான எக்காலம் சொல்லியிருக்கோம் நம்ம. பகிரங்க வருகையும் ஒன்று ரகசிய வருகை என்று சொல்லியிருக்கோம். 6வதாக பாவ நிவர்த்தி நாள், அருமேகதா யுத்தம், உபத்திரவ காலம் என்று சொல்லியிருக்கு. இந்த பண்டிகை நாளில் தான் அது நடக்குமா என்றால் இந்த பண்டிகை நாளில் தான் அது நடக்கும். அந்த பண்டிகை நாளில் தான் கர்த்தர் நடத்துவார். லாஸ்ட்டாக 7வது கூடார பண்டிகை, கிறிஸ்துவின் பிறப்பு. ஒவ்வொரு பண்டிகை மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகைகள் தான் அற்புத அடையாளங்கள், தேவன் தேசத்திற்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே அந்த நாட்கள் தான் நடக்கும். ராமன் சொல்லுவோமா, பஸ்கா பண்டிகை அந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமாக இன்னொரு காரியம் நடக்குது. எகிப்திலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆமேன். அந்த மாதம் 1ஆம் மாதமாக இருந்தது. ஆண்டவர் மோசேக்கிட்ட சொல்கிறார், இது 1ஆவது மாதமாக இருப்பதாக அப்படிங்கிறாரு. அப்போது மோசஸ் காலத்தில் எகிப்திலிருந்து மக்கள், இஸ்ராயல் மக்கள் வெளியே போகிறது வந்து பஸ்கா பண்டிகை விடுதலையின் ஆண்டாக இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்போ நம்ம எல்லாம் பஸ்காவாகி அந்த பண்டிகைக்குள்ளாக, பஸ்காவாகி இயேசு கிறிஸ்து மரணத்திற்குள்ளாக உள்ளே வரும்போது நம்மளாம் விடுதலையாக்கப்படுறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். நீங்கள் இயேசு என்றதான் தெய்வத்திற்குள்ளாக வரும்போது விடுதலை ஆக்கப்படுறீங்க. அப்போ நம்ம பார்த்துருக்கிறது 7வது பண்டிகை, கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து பெருக்கிறாரு. அது வந்து ஒரு இலையுதிர் காலம் என்று சொல்கிறோம். இலையுதிர் காலம் என்பது டிசம்பர் அல்ல. நம்ம வந்து பார்க்குற இலையுதிர் காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் இலை உதிரும் காலம். ஓகேங்களா? அப்போ ஏன் டிசம்பரை நாம் கொண்டாடுகிறோம்? ஏன் அந்த கான்ஸ்டன்ட் மன்னன் டிசம்பரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? கிறிஸ்மஸாக அவர் அதை டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அதை நம்ம கொண்டாடுகிறோம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? அடுத்தபடியாக அவர்களை நோக்கி மூன்றாவதாக பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசு என்றான். எனவே இங்கே இயேசு கிறிஸ்து வந்ததையும் அவர் பிறந்ததையும் அது மட்டும் இல்லாமல் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்ததையும் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக தேசத்தில் பிறந்திருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது நடந்தது. அல்லேலூயா. அது கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறது பதிலாக உன் மனசில் இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை அப்படிம்பாங்க. கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறீங்க அப்படிம்பாங்க. கிறிஸ்மஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளாம் கிராமத்தில் இருக்கிறோம். அந்த நாட்களில் இன்றைக்கெல்லாம் ஃபோன் இல்லாத காலத்தில், டெக்னாலஜி இல்லாத காலத்தில் ஊரில் வந்து டிவி போடுவாங்க. டிவியில் இயேசு படம் போடுவாங்க. பார்த்துருக்கோம்ல, எத்தனை நன்மைகள் நடந்தது, எத்தனை உதவிகள் நடந்தது. பெரிய பெரிய கொத்தான மக்கள் அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் பிறந்தது, அந்த பிறக்கிறாரு அப்படின்றதான ஒரு செய்தியை கேட்டு தான் அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை அப்படின்றதுக்கான வசனத்தை நம்ம பிடிச்சிப்போம். ஏன் டிசம்பர் மாதத்தில் அதை டெக்ளேர் பண்ணாங்க அப்படின்ற காரியத்தையும் நம்ம கவனிக்க இருக்கிறோம். ஆமேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த நிஷான் மாதம் அந்த தமிழில் போட்டிருக்கிறது எல்லாமே எப்ரே கேலண்டர், இங்கிலீஷில் வந்து நம்ம தமிழ் கேலண்டரில் போட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக
எப்போ பிறக்கலைன்னா டிசம்பரில் பிறக்கலை, மாறாக எப்போ பிறந்திருக்காருன்னா நிச்சயமாக அவர் வந்து இலையுதிர் காலத்தில் பிறந்திருக்காரு. ஏன்னா இலையுதிர் காலத்தில் என்ன பண்டிகை வரும்? கூடார பண்டிகை வரும். எப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதாக வசனத்தில் இருக்கிறதா கூடார பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து வித்திடுவார், பிறப்பார் என்று இருக்கிறது. அப்போ கூடார பண்டிகை இலையுதிர் காலம் வருகிறது. இலையுதிர் காலம் நமக்கு செப்டம்பர் அக்டோபர் வருகிறது. ஆமேன். அப்போது அவர் எப்போ பிறந்தார்னா கூடார பண்டிகையில் முதலாம் நாள் வரும்போது அவர் பிறந்தார். முதலாம் நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரி மாதத்துடைய 15வது நாள் தான் முதலாம் நாள். இந்த டிஸ்ட்ரி மாதத்துடைய 15வது நாள் தான், 15ஆம் தேதி தான் அவர்கள் அதாவது கூடார பண்டிகையுடைய முதல் நாள். கூடார பண்டிகை 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்களில் முதல் நாள் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அந்த எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரி மாதத்துடைய 15ஆம் தேதி தான் அவங்க கூடார பண்டிகையுடைய முதல் நாளாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்ருப்பீங்க. ஒரு அம்மாவுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையுடைய கற்ப காலத்தின் காலம் வந்து 40 வாரம், 40 வீக்ஸ், ஏறக்குறைய 250 நாட்கள். இது வந்து மெடிக்கல் ரீதியான ரிப்போர்ட். அப்போது ஒரு தாயின் கருவையிலே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை உதித்து குழந்தை வந்து டெலிவரி ஆகிற வரையும் அந்த காலங்கள் வந்து 40 வாரம், 250 நாட்கள். ஒருவேளை ஒரு 10-15 நாட்கள் முன்ன பின்ன இருக்கலாம், ஒருவருடைய ஹெல்த்தை பொறுத்து. அப்போது இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தனா டிஸ்ட்ரி மாதத்துடைய 15ஆம் தேதி. நான் சொல்கிறது வந்து டிஸ்ட்ரி மாதம், எபிரேயுடைய கேலண்டர் படி டிஸ்ட்ரி மாதத்துடைய 15ஆம் தேதி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ அப்படி கால்குலேஷன் பண்ணால் முன்னாடி ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்திருக்காருன்னா இந்த டிசம்பர் ஜனவரி பார்த்துருக்கோம் இல்லையா, எப்போ உதித்திருக்கார். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எப்போ தாயின் கருவில் உதித்திருக்காருன்னா ஏறக்குறைய 250 நாட்களுக்கு முந்தி இருக்க வேண்டும், முன்னாடி இருக்க வேண்டும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இந்த தெவெட் மாதத்தில் வந்திருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் இருக்கும், கீழே பாருங்கள், அந்த ரெட்டில் இன்னொன்று எழுதிருப்போம் 27 அப்படின்னு போட்டிருப்போம். அந்த தெவெட் மாதம், அந்த தெவெட் மாதத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மரியாளின் அம்மா வயிற்றில் உருவான அந்த நாள். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவதூதர் மரியா கிட்ட சொன்ன அந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெவெட் மாதத்துடைய 2ஆம் தேதி. நான் பேசுகிறது புரியுதுங்களா? 2ஆம் தேதி, தெவெட் மாதத்துடைய 2ஆம் தேதி தான் அந்த தேவதூதர் வந்து அந்த மரியா கிட்ட சொல்கிறார், நீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ சொன்னப்பட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 276 நாட்கள் கழித்து அந்த கூடார பண்டிகை நாள் வரும்போது கூடார பண்டிகையுடைய முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அந்த கூடார பண்டிகை முதல் நாள் தான் டிஸ்ட்ரி மாதத்துடைய 15ஆம் தேதி. இப்போ கவனிச்சுக்கோங்க, இந்த உலகத்தை பொறுத்த வரையும் நீங்கள் பூமியில் பிறந்தால்தான் கவர்மெண்ட்டில் கணக்கு உண்டு. இப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு? 30 வயசு சொல்கிறோம், 35 வயசு சொல்கிறோம், 25 வயசு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் கண் பார்வை அப்படி கிடையாது. உன் தாயின் கருவறை உருவாகும் போதே அவருக்கு கணக்கு உண்டு. பிராமன் சொல்லுவோமா? தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரியாவுடைய வயிற்றிலே அவர் உருவாகும் போதுந்தே கணக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. உருவாகும் போதே அவர் என்ன செய்யப்பட்டிருக்கு? கணக்கு வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கண் பார்வை பொறுத்தவரையும் நீங்கள் 30 வயசுன்னு சொல்கிற எல்லாருக்கும் உங்கள் கர்த்தருடைய கண் பார்வை 31 வயசு உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? அம்மா வயிற்றில் 1 வருஷம் அப்படி ஜாலியாக இருந்துட்டோம். ஆண்டவர் கண் பார்வை எங்கேருந்து? தாயின் கருவறையிலேருந்து. ஹல்லேலூயா. தாயின் கருவறையிலேருந்து ஆண்டவங்க சுமக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன். அப்போது இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகை நாட்களில் இலையுதிர் கால பண்டிகை அந்த காலகட்டத்தில் கூடார பண்டிகை 7 நாட்கள் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்தால் அது கரெக்டாக சுற்றி நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது தெவெட் மாதத்துடைய 2ஆம் தேதி மரியாவுடைய கற்பப்பையில் பரிசுத்த ஆவியானவரோடு அவர் உற்பத்தியாகியிருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? எனவே இங்கே கவனித்து பாருங்கள், மறுபடியுமாக இங்கே நீங்கள் பார்க்கும்போது அந்த கூடாரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். கூடார பண்டிகை நாட்களில் அது சுக்கோத் பண்டிகை என்றும் சொல்வார்கள். எனவே அது மட்டும் இல்லாமல் இந்த 2ஆம் தேதி, அதாவது நான் சொல்கிறது தெவெட் மாதத்துடைய 2ஆம் தேதி மரியாவுடைய கற்பப்பையில் இயேசு கிறிஸ்து உதிக்கிற அந்த நாள். எனவே நீங்கள் மறுபடியும் இங்கே பார்க்கும்போது பாருங்கள், இந்த தெவெட் மாதம் 2ஆம் தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுக்கா பண்டிகையும் கூடாது. அனுக்கா பண்டிகையுடைய கடைசி நாட்கள், ஆலய பிரதிஷ்டை நாள். எனவே இதனால் தான் கான்ஸ்டன்டைன் மன்னன் சொன்னார், அந்த அனுக்கா பண்டிகையுடைய கடைசி நாளை கிறிஸ்மஸை வச்சுக்குவோம் அப்படின்னு. ராமன் சொல்லுவோமா? ஏன் கடைசி நாளை கிறிஸ்மஸை வச்சுக்கிறோம்? அந்த நாட்கள் தான் இயேசு கிறிஸ்து மரியாளின் கற்பப்பையில் உருவான அந்த நாள். ராமன் சொல்லுவோமா? அப்போ கிறிஸ்மஸ் வந்து இந்த பூமியிலே ஆண்டவர் பிறந்த நாள் என்ற வார்த்தையை விட மரியாவுடைய கற்பப்பையில் உதித்த நாள் என்பதுதான் சரியானது. ராமன் சொல்லுவோமா?
அப்போது இந்த டிசம்பர் 25 நம்ம கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? கொண்டாடக்கூடாதா? கொண்டாடலாம். மனசு திருப்தியாக கொண்டாடலாமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வித்திட்ட அந்த டிசம்பர் 25 ஈஸியாக நம்ம கொண்டாட முடியும், கொண்டாடலாம். அதே சமயத்தில் அது ஹனுக்கா பண்டிகையின் கடைசி நாள். ஆமென். ஆலய பிரதிஷ்டை, அந்த இடிஞ்சு போன ஆலயம், கிறிஸ்துக்கு முன்னாடி 166வது வருஷத்தில் இடிஞ்சு போன அந்த ஆலய பிரதிஷ்டை நாளாக அந்த நாட்களுடைய இறுதி நாள், 7 நாட்கள் பண்டிகையில் லாஸ்ட் நாள். அந்த லாஸ்ட் நாள் தான் யார் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் டெக்ளேர் பண்ணுறாரு, டிசம்பர் 25 கிறிஸ்மஸாக இருக்கும் என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாய் நடத்துகிற விதங்கள் இதெல்லாமே. ஹல்லேலூயா. நேர்த்தியாக அழகாக தேசத்திலே தன்னை குறித்ததான காரியத்தை ஆண்ட வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அப்போ டிஸ்டி மாதம் 15ஆம் தேதி தான் கூடார பண்டிகை. கூடார பண்டிகை தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. அந்த பண்டிகை 7 நாட்கள் நடக்கும். 7 நாட்கள் முதலாம் நாள் தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த கூடாரத்தில் பிறக்கிறாரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி. இதுதான் மேட்ரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதெல்லாம் புரியலனாலையும் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செஞ்சுருங்க, இதை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம செப்டம்பர் 29ஆம் தேதி தான் கொண்டாடணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சில காரியங்கள் சபைக்கு என்பது ஒழுக்கம் கிருவமாக நடைபெற வேண்டும். எல்லாமே வேதத்தில் இருக்காது. வேதத்தில் இல்லாதவைகளை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த அப்போஸ்தலருக்கு சொல்லிக் கொடுத்ததை சபைகள் அன்று ஃபாலோ பண்ணாங்க, பின்பற்றினார்கள். அதுபோல் தான் இந்த 25ஆம் தேதி என்பது அந்த நாட்கள் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த டிசம்பர் 25 நம்ம என்ன செய்வோம், அழகாக இயேசு கிறிஸ்து தாயின் கல் உற்பத்தியான அந்த 25ஆம் தேதி நம்ம அழகாக நம்ம கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பை நம்ம கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்து மரணத்தையும் நம்ம கொண்டாட வேண்டும். எஸ், மரணத்தை கொண்டாடணும். அவர் மரித்தது எனக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கல அப்படின்னா நம்மலாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிற மனுஷனாக இருக்க முடியாது. அப்போ இயேசு எனக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து தான் நம்ம எல்லாம் ஹோலி கம்யூனியன் திருவிருந்தை நாம் எடுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. டிசம்பர் 25 என்பது அந்த இயேசு கிறிஸ்து தாயின் கரு உருவான அந்த நாள். அது அனுக்கா பண்டிகையின் கடைசி நாள், அந்த ஆலய பிரதிஷ்டையுடைய கடைசி நாள். ஸோ அதனால தான் அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் என்ன செய்யறதுன்னா அந்த 25ஆம் தேதியை தேசங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இந்த நாள் கிறிஸ்மஸாக இருக்க வேண்டும் என்று தேசங்களுக்கு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அவர்கள் வழியாக ஆர்சின்னு சொல்கிறோம், ரோமன் கேத்தலிக் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆரம்ப கட்ட கால இன்றைக்கினா ரோமன் கேத்தலிக்கை நம்ம சீப்பாக பேசலாம், ஒருவேளை அவங்க விக்கிரக ஆராதனைக்காரன்னு சொல்லலாம். அதெல்லாம் உண்மையாக ஒரு பக்கம் இப்போ இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதுமாக வேகமாக கிறிஸ்தவத்தை கொண்டு போனது ரோமன் கேத்தலிக் அவர்கள் தான். எனவே ஆர்சின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அவர்கள் வழியாக தான் நிறைய காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, முதியோர் இல்லங்கள், அனாதை ஆசிரமங்கள் எல்லாம் கட்டப்பட்டது. ஊழியத்திற்கு வாரி அரிச்சாங்க அன்றைக்கி இருக்கிற மிஷினரிகளுக்கெல்லாம் யாரும் இந்த ரோமன் கேத்தலிக்கு. இடைப்பட்ட காலத்தில் வந்த பிஷப்மார்கள் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா இதை ட்ராக்கை மாறி அப்படி என்ன செஞ்சது கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கரம் என்ன செய்தது, அழகாக தேசத்திலே வந்தது. ஹல்லேலூயா. அழகாக தேசத்தில் வந்தபடியினாலே அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, அப்போ டிசம்பர் 25 நீங்கள் என்ன செய்யுங்க, தைரியமாக கொண்டாடி கர்த்தருடைய பிறப்பை தேசத்துக்கு அறிவிங்க, நற்செய்தியை அறிவிங்க. ஆமென். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அறிவிங்கள். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் 25 சிலர் இந்த பண்டிகை சாட்டநாளியா என்று சொல்லுகிறார்கள். சாட்டநாளிய பண்டிகையும் அல்ல. சில ஊழியர்கள் அது சோல் இன்விக்டஸ் என்று சொல்கிறாங்க, அதுவும் அல்ல. சில கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்கிறாங்க, பட் உதித்த நாள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, எனவே இந்த 25 ஹனுக்கா பண்டிகை, யூதவுடைய அந்த ஹனுக்கா பண்டிகை. அதே சமயத்தில் அவங்க ஆலய பிரதிஷ்டையுடைய கடைசி நாள், அந்த ஹனுக்கா பண்டிகையின் கடைசி நாள் தான் அந்த 25ஆம் தேதியை நாம் கொண்டாடுகிறோம். இங்கே பார்க்கும்போது கிறிஸ்டோ மாஸ் என்றதான் லத்தீன் வார்த்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கிறிஸ்டோ மாஸ் என்றதான் லத்தீன் வார்த்தை. மாஸ் என்றால் ஜனத்திரள் கூடி ஆராதனை செய்வது என்று அர்த்தம். மாஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஜனத்திரள் கூடி எஸ், ஸ்பிரிச்சுவலான வர்ஷிப், பரிசுத்த ஆவியான உதவியோடு ஆராதிப்பது. ஓகே, மாஸ் என்றால் ஜனத்திரளாய் கூடி கர்த்தரை ஆராதிப்பது என்ற அர்த்தம். அப்புறம் கிறிஸ்டாஸ் என்றால் கிரேக்க மொழி, எனவே கிறிஸ்மஸ் என்றால் ஆங்கில மொழி. இதை சரியாக கிறிஸ்மஸ் என்ற வார்த்தையோட கிறிஸ்து மாஸ் என்று தான் சரியான மொழிபெயர்ப்பாக இருந்திருக்கணும். கிறிஸ்து மாஸ் என்றால் கிறிஸ்துவை ஜனத்திரளாய் கூடி ஆராதிப்பது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை அந்த நாட்களில் டெக்ளேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வார்த்தை தான் கிறிஸ்டோ மாஸ், கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க, ஜனத்திரளாய் கூடி ஆராதிப்பது என்று அர்த்தம். அப்போ கிறிஸ்து மாஸ் என்று அந்த வார்த்தை சொல்ல வேண்டும். அந்த டிசம்பர் 25ஆம் தேதி
முதல் அந்த பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி 336வது ஆண்டு. கிறிஸ்துவுக்கு பின்னாடி 336வது ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த டிசம்பர் 25 நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராமன் சொல்லுவோமா? எத்தனை வருஷம் கொண்டாடுறோம்? ஏறக்குறைய 1700 வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஒரு பழமையான ஒரு பண்டிகை, ரொம்ப ரொம்ப பழமையான பண்டிகை. இதெல்லாம் வரலாற்று பதிவிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் டிசம்பர் மாதத்தில் நிறைய பார்த்திங்கன்னா உலகத்தில் அசம்பாவிதங்களும் நடக்கும், நன்மையும் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, டிசம்பர் முழுவிட்டால எல்லாம் நடந்துடும் அப்படிம்பாங்க. இல்லைங்களா? நம்முடைய தமிழ் மாதம் என்ன மாதம்? அது மார்கழி மாதம் தானே இந்த மாதம். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலையோ? ஓ, மார்கழி மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைலாம் நடக்கும், நிறைய தீமையும் நடக்கும். ஆமாம், நிறைய இடத்துல சுனாமி வர்றது, எர்த்குயிக் வந்தது, நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த கோவிட்-19 டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆச்சு, தெரியல உங்களுக்கு? சுனாமி 2004வது ஆண்டில் 26ஆம் தேதி ஆசிய கண்டத்தை மிகப்பெரிய தாக்குச்சு. 2011 ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு அழிவு நடந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிசம்பர் மாதத்துலேயே நடக்கும்னா ஆமாம், டிசம்பர் மாதத்துலேயே நடக்கும். நன்மையும் அதே சமயத்தில் டிசம்பர்லேயே நடக்கும்னா டிசம்பர்லேயே நடக்கும். ஏன்னா அந்த பண்டிகை டைமை பார்த்து அந்த சில காரியங்கள் ஆண்டவர் தேசத்திற்கு அனுமதிக்கிற காரியங்களாக அது இருக்கிறோம். அப்போது இந்த சாத்தான் டிசம்பர்லேயே சாவாங்க. அதுதான் அழிவுகளும் என்ன செய்யுதுன்னா டிசம்பரில் என்ன செய்து கொண்டிருக்கு? அழிவுகளும் நடந்து கொண்டிருக்கு. தேவனாய் கர்த்தர் அனுமதித்து கொண்டவராய் இருக்கிறார். ஓகே, அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை பிடித்து டிசம்பர் 25ஆம் தேதி இந்த வசனத்தின்படியாக செய்கிறார்கள். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத். லெஃப்டில் இருக்கிற ஒரு அம்மையாக இருக்கிறாங்க, அவங்க சிமிர்னா மிஸ்ஸு. ரைட்டில் நிம்ரோத்தை பற்றி இங்கே பைபிளில் படிச்சுப்பீங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் பெரிய ஒரு கோபுரம் கட்டுறாரு. நிம்ரோத்தை குறித்து பார்க்கும்போது அவன் வேட்டையில் வல்லமை உள்ளவன் என்று பார்க்கும். எந்த வேட்டையில் வல்லமை உள்ளவன் பார்த்தீங்கன்னா மக்களை கொன்று குவித்தான். அந்த கோபுரம் கட்டும் போது இடையில் என்ன செஞ்சான்? மக்களை கொன்று அந்த ஒரு கல் நிப்பாட்டணும், ஒரு பில்லரை சுற்றி நாம் என்ன செய்வோம்? இன்றைக்கி சின்ன சின்ன கல்லை போட்டு அரெஸ்ட் பண்ணுவோம், அந்த இடத்த மண்ணு போட்டு. அந்த நாட்களே அவன் நிம்ரோத்தை பண்ணல. பெரிய அந்த ஆலயம் கட்டும்போது, அந்த கோபுரம் கட்டும்போது கற்களுக்கு நடுவில் மக்களை கொன்று மக்களை சுற்றி போட்டு அதன் மேலே மண்ணு போட்டு மூடணும், ஸ்ட்ராங்காக இருக்கட்டுன்றதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன் தான் இந்த நிம்ரோத். நிம்ரோத்துடைய அம்மா தான் சிமிர்னா மிஸ். சிமிர்னா மிஸ்ஸுடைய மகன் தான் நிம்ரோத். நிம்ரோத் அம்மாவே திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து பிறக்கிற குழந்தை தான் தமுஸ். கீழே பார்த்துட்டு இருப்பீங்க, தமுஸ். அவன் என்னைக்கு பிறகுந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி. எனவே இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் பேசுகிற ஒன்று என்னென்னா, இந்த 25ஆம் தேதி தமுஸ் பிறந்த பர்த்டே. அவனுடைய பர்த்டே இன்றைக்கி நம்மளாம் கொண்டாடுறோம், அப்போ நம்மளாம் அந்தி கிறிஸ்து என்றதான ஒரு வதந்தியையும் ஒரு தேவையில்லாத உபதேசத்தையும் தேசத்திலே கிறிஸ்தவர்களே ஊழியர்களே பரவி கொண்டிருக்கிறாங்க. அது அப்படி தான் இல்லை. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து உதித்த நாளை மறைப்பதற்கு பிசாசானவன் பல தலைவர்களை அந்த நாட்களை பிறக்க வைத்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்ன செய்தான் பிசாசானவன்? அந்த இயேசு கிறிஸ்து உதித்த அந்த நாளை அந்த கான்ஸ்டன்டைன் மன்னன் உலகம் முழுவதும் அறிவிச்சிட்டானே என்று சொல்லி அவனால் தாங்க முடியாமல் அந்த டிசம்பர் 25க்கு பெரிய நல்ல தலைவர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய அதிகாரத்தில் இருக்கிற கொடூரக்காரர்கள் எல்லாரும் அந்த 25ஆம் தேதி பிறக்கும்படி செய்தான். இங்கே ஒரு அட்டவணை போடுறோம் பாருங்கள். இந்த அட்டவணை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த அட்டவணையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள். நீங்கள் உங்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். பெரிய மகான்கள், மகாராஜாக்கள், அந்த நாட்களில் இருந்த அரசர்கள், இந்த முக்கியமான என்றைக்கு பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் 25. ஏன் 25 பிசாசு ஒரு பக்கம் பிறக்க வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பை மறைப்பதற்காக அவன் உலக தலைவர்களை என்ன செய்தான்? அந்தி கிறிஸ்துவங்களை, பெரிய ஆட்களை அந்த நாட்களை பிறக்க வைத்து அந்த நாட்களை டிக்ளேர் பண்ணி இவன் கிறிஸ்மஸ் என்று மறைந்து போய் இன்றைக்கி நிம்ரோத்துடைய மகன் தமுஸ் பிறந்த நாள் தான் டிசம்பர் 25 என்று கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலே பிசாசானவன் விதைத்து விட்டான். ஊழியர்கள் மத்தியிலே என்ன செஞ்சிட்டான்? பிசாசு விதைத்து விட்டான். ஆனால் தேவனாய கர்த்தர் நல்லவர், நமக்கு என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அல்லேலூயா. நமக்கு நன்மையை கொடுக்குறார், நம்ம நல்ல வசனத்தை கொடுக்குறார், நம்ம நிறைய சம்பவங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. அப்போது டிசம்பர் 25 என்பது இயேசு கிறிஸ்து வித்திட்ட நாள். என்றைக்கும் மறக்காதீங்க, ஓகேங்களா சொல்கிறது? அதே சமயத்தில் அந்த நாட்கள், அந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ கிறிஸ்மஸ் எப்பொழுது வேண்டுமானால் கொண்டாடலாம். இங்கே கவனிங்க, இந்த வசனம் தான் மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை வாசிக்கலங்கள் எல்லாம் சேர்ந்து
நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் விசேஷித்துக் கொள்ளட்டும், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான் என்று இங்கே அழகாக வசனத்தில் வாசிக்கிறோம். பண்டிகை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கவனிச்சுக்கோங்க. சில கிறிஸ்தவங்க வெட்டிங் டே கொண்டாடலாம் அப்படிம்பாங்க, சில கிறிஸ்தவங்க வேண்டாம் அப்படிம்பாங்க. கவனிச்சிருப்பீங்க. சில கிறிஸ்தவங்க பர்த்டே கொண்டாடலாம் அப்படிம்பாங்க. நாட்களை விசேஷத்து கொண்டால் அது கர்த்தருக்கென்று விசேஷத்து கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் ஒரு வெட்டிங் டே கொண்டாடுறீங்கன்னா அந்த நாட்கள் ஒரு 20 பேர் கூப்பிட்டு என்ன செய்யுங்க, சோறு போட்டு உதவி செய்து பாஸ்டரை கூப்பிட்டு உதவி செய்து அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டிங்கன்னா ஒரு 20 பேர் வர சொன்னீங்கன்னா அங்கே பாஸ்டர் என்ன செய்ய ஒரு கர்த்தரை பற்றி ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவார். அப்போ உங்கள் வெட்டிங் டே வழியாக கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடையும். அப்போ நாட்களை எப்படி ஆகலும் விசேஷத்து கொள்ளணும். இல்லை எனக்கு நாட்கள் வேணாங்க, நான் ரொம்ப பரிசுத்தவனாக இருக்க விரும்புகிறேன், இந்த பர்த்டே கொண்டாடுறது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, நியூ இயர் கொண்டாடுறது, ஈஸ்டரு, இதெல்லாம் எனக்கு அலர்ஜி, நான் ரொம்ப சுத்த கிறிஸ்தவனா மகிழ்ச்சி. நீங்கள் சுத்த கிறிஸ்தவனாகவே இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எதை செய்தாலும் கர்த்தனுடைய மகிழ்ச்சிக்காக, மகிமைக்காக, அவர் நாமும் விளங்கும்படி செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எஸ், வசனத்தில் வாசிக்கிறோம், புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை பார்த்து அற்பமாக எண்ணாது இருப்பானாக. புரியுதுங்களா? பண்டிகை கொண்டாடுகிற நீங்கள் கொண்டாடாதவர்களை பார்த்து அற்பமாக எண்ணாது இருங்கள். அவங்க பண்டிகை கொண்டாடினாலும் மகிழ்ச்சி, கொண்டாட விட்டாலும் மகிழ்ச்சி. 2 ட்ராக் மக்களும் கர்த்தரை கனம் செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் வாசிச்சிருவோம். நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்போ இந்த கிறிஸ்துமஸை அழகாக மக்களுக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷமாக கொண்டு போங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும் தேசம் தேவனால் சந்திக்கப்படணும், உங்களால் தேசம் சந்திக்கப்படணும். உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் அம்பாசிடர்ஸ், நீங்கள் தான் தூதர்கள். ஹல்லேலூயா. எல்லா டைமும் பாஸ்டர் எல்லாத்தையும் நிற்க முடியாது, நீங்கள் தான் போதுகராக